ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் கிட்ட. இந்த மரமண்டைக்கு வந்து இப்போ தான் சார் வந்து புரியுது, நீங்கள் வந்து மல்லியோட என்னது வெண்பாவோட கேஸ் வந்து இன்னும் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த வீட்டில் வந்து என்னை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து புரிய வந்தது. அது வந்து உங்களால் வந்து வாயை விட்டு வந்து திறந்து வந்து சொல்ல முடியல, மல்லி நீ இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காக வந்து புரிய வந்துச்சு. நீங்கள் வந்து சொல்லலை, அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருந்தாலே எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். என்கிட்ட எப்படியோ சொல்லலை, ஆனால் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டே வந்து சொன்னீங்கல்ல, அதுவே வந்து எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து மல்லி வந்து நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய்க்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க. மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சு விளாசுறாங்க. எவ்வளோ தான் நீ வந்து அசிங்கப்படுத்து, அந்த இடத்துல வந்து நான் வந்து தப்பு தான் பண்ணிட்டேன். நீ வந்து மல்லி, நீ வந்து இந்த வீட்டை விட்டு என்றைக்குமே வந்து போகக்கூடாது. நீ வந்து என்னை விட்டு வந்து என்றைக்குமே வந்து போகக்கூடாது. வெண்பா வந்து இருக்கிறது வந்து உனக்காக தான். வெண்பா வந்து நீ இல்லைன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவா அப்படி இப்படின்னு வந்து சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் இல்லைன்னா நான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு வந்து ஒரு நாளாச்சும் வந்து நம்ம விஜய் வந்து சொல்லியிருப்பாரா? நீ இல்லைன்னா வந்து மற்றவங்களாம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறத விட, நீ இல்லைன்னா நாங்கள் வந்து எல்லாம் கஷ்டப்படுவோங்க அப்படின்னு வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தா நம்ம மல்லிக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு இன்பம், ஒரு ஏதோ வந்து ஒரு சாதித்த ஒரு இதை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு வந்து போக போகிறதில்ல. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த 5 லட்ச ரூபாய்க்காக என்னென்ன பேசினாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும், இவங்க 2 பேரையும் வந்து நான் வந்து வச்சு செய்ய போகிறேன். இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டோம், அன்னைக்கு வந்து வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன், உங்களால் முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வந்து வாட்டி வதக்கி எடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து மல்லியை வதக்கி எடுக்கிறதோ வதக்காமல் எடுக்கிறதோ எல்லாமே வந்து மல்லி வந்து பார்த்துக்க போகிறாங்க. அது வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. சரி ஓகே, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து சொதப்பிட்டாலே இந்த அன்னபூர்ணி. இந்த கிழவிக்கு என்ன கொழுப்பு இருந்தால் வந்து எல்லாத்தையும் வந்து சொதப்பி விட்டுட்டா. இந்த கிழவியை வச்சுக்கிட்டு ஐயோ, இந்த கிழவி வந்துட்டு கரெக்டாக வராமல் இருந்திருந்தால் நம்ம பிளானில் வந்து கரெக்டாக நம்ம வந்து நல்லபடியாக வந்து போயிருக்குமே. இதுக்கு அந்த சைன் வந்து போட்டிருப்பா. ஒரு சைனோட வேல்யூ வந்து 10 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நாகலட்சுமி கிட்ட வந்து நாகு, உனக்கு வந்து உன் புருஷனாவாடி கேட்குறாங்க, கையெழுத்து போட்டு குடுறி அப்படின்னு சொன்னாங்க. அவள் கேட்குறதே மல்லியோட புருஷனை தான். மல்லியோட புருஷனை வந்து நீ வந்து அதுக்கப்புறம் வந்து விஜய் கூட வந்து ஒன்றா வாழக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வந்து போயிடணும், கேஸ் வந்து மாறினதுக்கப்புறம் அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, மல்லி வந்து சொல்லும்போது கூட நான் வந்து நம்பலை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அவளை வந்து கொடுமை தான் வந்து படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரிய வந்துடுச்சு. எப்படியோ ஒன்று, ஏதோ ஒன்று பண்ணி அன்னபூர்ணி அம்மா வந்து வந்தாங்க. அவங்க வந்ததுனால வந்து நாங்கள் வந்து தப்பிச்சோம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து மல்லியோட வாழ்க்கையை வந்து அடியோடு வந்து வேரோடு வந்து அறுத்து எரிஞ்சிட்ருப்பீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகலட்சுமிக்கும் வந்து தெரிய வந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க நாகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நேராக வந்து விஜய் கிட்ட வந்து போட்டு தரத்துக்கு வந்து வராங்க. இப்படி தான் வந்து நாங்கள் வந்து காசு இல்லாத டைமில் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் உங்கள் அக்கா வந்து என்ன காரியம் வந்து பண்ணுறதுக்கு வந்து வந்தாங்க தெரியுமா? ஒரு கையெழுத்து வந்து போடு, உனக்கு வந்து 5 லட்சம், நான் அதோட டபுள் மடங்காக வந்து 10 லட்சமாக வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த கையெழுத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இதுக்கப்புறம் வந்து நீ அந்த வீட்லேயும் வந்து இருக்கக்கூடாது, விஜய் கூடயும் வந்து ஒன்றா வாழக்கூடாது, விஜய்க்கு வந்து டிவோர்ஸ் வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து எழுதி நான் வந்து அந்த பத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகலட்சுமி வந்து விஜய் கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. விஜய் உடனே வந்து என்ன பண்ணுவார், மல்லி வந்து அவ்வளோ காசுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்துக்கா, அந்த சமயத்தில் போய் உங்களுடைய புத்தியை வந்து காட்டியிருக்கீங்களே, நீங்கள்லாம் வந்து மனுஷங்களா இல்லை வேறு எதனா இவங்களை வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே வந்து தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பார்த்து செம்ம கத்திட்டாருங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.